அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய மகத்தான அருளால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கடலூர் வடக்கு மாவட்டம் பண்ருட்டி கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த தர்பியா எனும் நல்லொழுக்க பயிற்சியிலே நாம் அனைவரும் ஒன்று திரண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் வல்ல இறைவனுடைய அன்பும் அருளும் வற்றாத பெருங்கருணையும் நம்மை நேர்வழிப்படுத்த வந்த உத்தம தூதர் உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஆகியவற்றை தங்களால் இயன்றவாறு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அவர்களை ஒன்று தொட்டு வந்த முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் குறிப்பாக மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு இங்கே குழுமிருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் உண்டாவதாக என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றோம். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த தருணத்தில் உலுவின் அவசியங்கள் என்கிற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இதுபோன்ற தலைப்புகள் தேர்வு செய்யப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் என்பது இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி சொல்கிற மிக முக்கியமான கடமைகளில் நாம் அலட்சியத்தோடு இருந்துவிடக்கூடாது. அந்த கடமைகளை நாம் சரியான முறையில் பேணுதலாக அமைத்து கொள்ள வேண்டும். உலு என்பது மிக முக்கியமான ஒரு வழிமுறையாக இஸ்லாத்தினுடைய ஒரு கடமைக்கு மிக அவசியமான ஒன்றாக இருப்பதனால் அந்த உலுவை நாம் சரியான முறையில் அமைத்து கொள்ள வேண்டும். அந்த உலுவை சரியான முறையில் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த அடிப்படையில் நாம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே ஒழு செய்யக்கூடிய நிலை எதற்கு அதிகமாக நம்ம செய்கிறோம் அப்படின்னு கேட்டால் தொழுகைக்கு தான் அதை நம்ம செய்கிறோம். இறைவனும் அதை நமக்கு வலியுறுத்தி சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான்தாரிகளே, நம்பிக்கை கொண்டவர்களே, இதா கும்தும் இலஸ் ஸலாத், நீங்கள் தொழுகைக்காக வேண்டி வருகிற பொழுது, தொழுகைக்காக வேண்டி நீங்கள் நிற்கிற பொழுது, ஃபக்தஸிலு உஜூஹக்கும் வ ஐதியக்கும் இலல் மராஃபிக், உங்களுடைய முகங்களையும் உங்களுடைய கைகளையும் நீங்கள் கழுவிக்கொள்ளுங்கள். அதே மாதிரி வம்சஹ் பிரூசிக்கும், உங்களுடைய தலைக்கு மசஹ செய்து கொள்ளுங்கள். வ அர்ஜுலக்கும், உங்களுடைய கால்களை இலல் காபைனி, கெண்டைக்கால் வரைக்கும் நீங்கள் அதை கழுவி கொள்ளுங்கள் என்று இறைவன் பேசுகிறார். இப்போ தொழுகைக்கு நாம் ஒழு செய்ய வேண்டும் என்கிற அந்த செய்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கிறார். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் அதை வலியுறுத்துறாங்க அப்படின்னு கேட்டால், லா ஸலாத லிமன் லம், யார் யதவல்லா உலு செய்யவில்லையோ அப்படிப்பட்டவர்களுக்கு தொழுகையே கிடையாது, தொழுகையே ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அல்லாஹ்வுடைய சொல்றாங்க. இப்போ நம்ம தொழுகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒழு செய்தாக வேண்டும். ஒழு செய்யாமல் நாம் தொழுகிற தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. நோயாளியாக இருக்கிறோம் அல்லது பயணத்தில் இருக்கிறோம், தண்ணீர் கிடைக்கவில்லை அப்படின்னா அதுக்கு மார்க்கம் தயமம் என்கிற ஒரு முறையை கற்றுத்தருகிறது. தயமம் செய்யணும், இல்லைன்னா ஒழு செய்யணும். தயமம் எப்போ செய்யணும், அதுக்கு சில விதிமுறைகள் சில நடைமுறைகள் இருக்கிறது. அந்த நேரத்தில் மட்டும்தான் தயமம் செய்ய முடியும். நம்ம நோயாளியாக இருக்கக்கூடிய தருணத்திலோ நமக்கு தண்ணீர் கிடைக்காத பட்சத்திலோ தான் நம்ம அதை செய்ய முடியும். இப்போ அது அல்லாத காலங்களில் நம்ம ஒழு செய்தணும், தண்ணீரில் ஒழு செய்ய வேண்டும். இந்த தண்ணீரை நாம் எப்படி பயன்படுத்தணும், அது எந்த மாதிரி தண்ணீர் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு பல குழப்பங்கள் மக்களுக்கு மத்தியில் இருக்கிறது. சில மதுஹபுகளில் சில விஷயங்கள் சொல்லித்தரவும் படுகிறது. அதனால மக்களிடத்தில் சில பரவலான இந்த மாதிரியான தண்ணீர், இந்த தண்ணியை பயன்படுத்தலாமா, பயன்படுத்தின தண்ணியை பயன்படுத்தலாமா, அது குளத்தில் வர தண்ணியை பயன்படுத்தலாமா, ஆற்றுல வர தண்ணியை பயன்படுத்தலாமா என்று ஏராளமான குழப்பங்கள் இருக்கிறது. தண்ணீரை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் என்பது நமக்கு சுத்தம் செய்யக்கூடிய ஒரு பொருளாக தூய்மையானதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த தண்ணீரில் தூய்மையான தண்ணீராக இருக்குது, அதில் எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் அழுக்கு இல்லாத தூய்மையான தண்ணீராக இருக்கிறது என்கிற பட்சத்தில் நாம் அதை ஒழு செய்து கொள்ளலாம். அதில் எந்த விதமான கலங்களும் இல்லாமல் நல்ல முறையில் இருக்கக்கூடிய தண்ணீரை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதில் மாற்றம் கிடையாது. நமக்கு அந்த தண்ணீரை பார்த்தாலே தெரியும் இது அழுக்கு தண்ணி, இதில் ஒழு செய்யக்கூடாதுன்னா அதை செய்ய தேவையில்லை. அப்போ தூய்மையான தண்ணீரை நம்ம செய்து கொள்ளலாம். சுடு தண்ணியில தான் செய்யணுமா, சுடு தண்ணியில் செய்யலாமா கூட அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அதுக்கு நாம நோயாளியாக இருக்கிறோம், சுடு தண்ணியை பயன்படுத்தினா சுடு தண்ணியை பயன்படுத்திக்கலாம். இல்லை பச்சை தண்ணியில் தான் நம்ம ஒழு செய்ய போகிறோம் அப்படின்னா
பச்சை தண்ணியை கூட பயன்படுத்திக்கலாம், அது தப்பு கிடையாது. அதே மாதிரி கடல் நீர் உப்பு நீரா இருக்குது, அதில் உழு செய்யலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் எழுகிறது. அதையும் மார்க்கம் சொல்கிறது. கடல் தண்ணீர் அப்படிங்கிறதை பற்றி மார்க்கம் சொல்கிற பொழுது அந்த தண்ணீர் என்பது சுத்தம் செய்வதற்குண்டான தண்ணீராக இருக்கிறது. அதே மாதிரி அதுல இறந்து போனதும் மைத்தத்துவம், அதனுடைய இறந்து போனதும் அதுல அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே, கடல் தண்ணியில் ஒளி செஞ்சுக்கலாமே அப்படிங்கிற அந்த வாதத்தை அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க. அப்ப தண்ணீரை பொறுத்த வரைக்கும் நமக்கு தூய்மையா இருக்கணும், அவ்வளவுதான் மேட்டரை தவிர அதில் எந்த விதமான அசுத்தமும் இல்லாத வகையில் அந்த தண்ணீர் நல்ல முறையில் இருக்கிறது என்று நாம பார்த்தாலே அந்த தண்ணீரை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஒருத்தவங்க பயன்படுத்தி வச்சிருக்கிறாங்க, பெண்கள் பயன்படுத்திய தண்ணீர் அதை பயன்படுத்தலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விகள், அதில் பயன்படுத்தக்கூடாது என்கிற மாதிரியான சட்டங்களும் சொல்லப்படுகிறது. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரும் நானும் ஒரே பாத்திரத்தில் குளிப்போம். குளித்த அந்த தண்ணீர்ல இருந்து எப்படி குளிச்சோம்னா அந்த பாத்திரத்துல சிதறதான் செய்யும். அப்படி இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை அல்லாஹ்வுடைய தூதர், நான் பயன்படுத்திய தண்ணீரை அல்லாஹ்வுடைய தூதர் நபி எல்லாரும் அந்த துளித்ததற்கு பிறகு இறுதியில் ஒழு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில் பயன்படுத்திய தண்ணீரை பயன்படுத்தக்கூடாது அப்படிலாம் கிடையாது. சுத்தமா இருக்குதா அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம கவனிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் அந்த தண்ணீரை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம், அந்த வகையில் அந்த உழுவுக்குண்டான தண்ணீரை எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த உழுவை பொறுத்தவரையில மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய அவசியமான ஒன்று என்ன கேட்டா, பிஸ்மில்லா சொல்லி அந்த உழுவை நம்ம ஆரம்பிக்கணும். உழு செய்யக்கூடிய நேரத்தில் அதிகமாக நம்ம கவனத்தில் அதை வைக்கிறோமா அப்படிங்கிறது கேள்விதான். ஏன்னா நிறைய மக்கள் நாம எல்லாவற்றிலும் ரசூலுல்லாஹ்வுடைய வழக்கத்தை பொறுத்தவரையில எல்லா காரியங்களையும் செய்கிற பொழுதும் பெரும்பகுதி அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஆரம்பம் செய்யக்கூடியவர்களாக, இந்த பிஸ்மில்லா சொல்லி எல்லா விதமான செயல்பாடுகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் துவங்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த துவக்கம் நமக்கு இருக்கணும். உழுவை பற்றி சொல்லுகிற பொழுது கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேரத்தில் உழு செய்வதற்காக தண்ணி இருக்கான்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த நேரத்தில் தண்ணி ரொம்ப குறைவா இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்துல தான் தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இவ்வளவு நிறைய மக்கள் இருக்கிறாங்க, நாம எப்படி இது ஒழு செய்யறது அப்படின்னு பல பேருக்கு சஹாபாக்களுக்கு என்ன செய்ய முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய கைகளை அந்த தண்ணீர் பாத்திரத்துக்குள்ள வைத்துக்கொண்டு பிஸ்மில்லா சொல்லி எல்லாமே ஒழு செய்யுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய சொல்றாங்க. அங்க இருந்த எல்லா மக்களும் ஒழு செய்யறாங்க. கிட்டத்தட்ட அந்த சபையில எத்தனை பேர் இருந்தார்கள் அப்படிங்கிறத பற்றி கேட்கிற பொழுது அந்த சஹாபி சொல்கிறார், கிட்டத்தட்ட 70க்கும் நெருக்கமான மக்கள் இருந்தோம். அத்தனை மக்களும் அந்த ஒரு பாத்திரத்தில், சின்ன பாத்திரத்தில் ஒழு செஞ்சோம். அல்லாஹ்வுடைய நபி எல்லாருக்கு இறைவன் தந்த மிகப்பெரிய சிறப்பு. அது ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கை விரல் நுனிகளில் இருந்து விரல் இடுக்குகளில் இருந்து தண்ணீர் வருவதை நாங்க பார்த்தோம், தண்ணீர் இருப்பதை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய சஹாபாக்கள் சொல்றாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில பொதுவாகவே நம்ம பிஸ்மில்லா சொல்லி இறைவனை நாம் துணை கொண்டு ஒரு காரியத்தை செய்கிற பொழுது நிச்சயமாக இறைவனுடைய உதவி அதில் இருக்கும் அப்படிங்கிறது தான் நாம புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சம். அந்த அடிப்படையில் ஒழு செய்யும் போது அவசியம் நாம பிஸ்மில்லா சொல்லணும். பிஸ்மில்லா சொல்லி ஒழு செய்வது என்பது மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே விஷயத்தை ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, ஒழு இல்லைன்னா தொழுகை இல்லை, ஒழு செய்யாம தொழுதா தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமான்னு கேட்டால் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே நிலையில இந்த ஒழு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அதற்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒழு ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு லா உலுஅ லிமல்லம் எதுக்குரு இஸ்மில்லா, யார் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லாமல் ஒழு செய்கிறார்களோ அவர்களுக்கு ஒழுவே இல்லைங்கிறாங்க. இப்போ ஒழு இருந்தாதான் தொழுகை ஏற்றுக்கப்படும். அப்ப அந்த ஒழு இருக்க வேண்டும் என்றால் ஒழுவை நாம் சரியான முறையில் நம்ம எல்லாமே செஞ்சிட்டோம், செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சிட்டோம், ஆனா பிஸ்மில்லா சொல்லாம செஞ்சிருக்கிறோம் அப்படின்னா அந்த ஒழு ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப ஒழு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிறத நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனால அல்லாஹ்வுடைய பெயரை பிஸ்மில்லாவை சொல்லாமல் அந்த ஒழு செய்வதை நாம அதிகமாக இன்றைக்கு பெரும்பகுதியான மக்கள் மறதியான நிலையில, அலட்சியமான நிலையில் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. நம்முடைய மிக முக்கியமான கடமையாக இருக்கிற தொழுகை என்கிற கடமையை நிறைவேற்றுவதில் ஒழு என்கிற மிக முக்கியமான ஒரு அம்சத்தை நாம் சரியான முறையில் செய்யாதனால அந்த கடமையை சரியான முறையில் நிறைவேற்றாதவர்களாக நாம ஆகிவிடுவோம் அப்படிங்கிற அந்த பயத்தை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அச்சத்தை நாம உணர்ந்து அந்த ஒழுவை சரியான முறையில் நாம இஹ்லாஸோடு நல்ல முறையில இறைவனுக்காக இந்த நல்லமலை செய்ய போகிறோம் அப்படிங்கிற அந்த உள்ளச்சத்தோடு அந்த காரியத்தில் நாம் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு அம்சம். அதே மாதிரி பொதுவாக ரசூலுல்லாஹ் ஒழு செய்யும் போது வலியுறுத்தி சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, பல் துலக்குதல் அப்படிங்கிறது வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அவசியமா சொல்லலை, கண்டிப்பா நீங்க பல் துலக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லலை. பல் துலக்குவதை ரசூலுல்லாஹ் ரொம்ப வலியுறுத்தி இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு சொல்றாங்க அப்படின்னா, லவ்லா அன் அஷுக்க அலா உம்மதி,
என்னுடைய சமுதாய மக்களுக்கு மட்டும் சிரமமா நான் இல்லாம இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேனா, சிரமத்தை ஏற்படுத்துறோமோ அப்படிங்கிற அந்த நினைப்பு எனக்கு இல்லாம இருந்தது என்றால் நிச்சயமாக அமர்த்தும் பிசிவாக், அவர்களை ஒவ்வொரு தொழுகையின் பொழுதும், ஒவ்வொரு தொழுகைக்கு ஒழு செய்கிற அந்த தருணத்திலும் நான் இந்த தொழுகை, இந்த ஒழு செய்யக்கூடிய அந்த நிகழ்வோடு நீங்க பல் துலக்குதல் அப்படிங்கிற நிகழ்வையும் நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று நான் சேர்த்துக் கொள்ள சொல்லியிருப்பேன். ஆனா சிரமமா போயிருமோ அப்படிங்கிற அந்த அச்சத்துல தான் நான் அதை சொல்லலைங்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஆனா வலியுறுத்துறாங்க, ஒழு செய்யக்கூடிய நேரத்தில் பல் துலக்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு அதுக்குன்னே பார்க்க முடியும், சில பேர் ஜுப்பாவையும் தொப்பியும் போட்டுக்கிட்டு பல் துலக்கக்கூடிய குச்சியோடையே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் அந்த குச்சியை குறிப்பிட்ட அந்த மிஸ்வாக் அப்படின்னு சொல்லி அப்படின்னு ஒரு குச்சியை வச்சிருக்கிறாங்கல்ல, இந்த குச்சியை வச்சுக்கிட்டு தான் நம்ம பல் துலக்கணுமா, அதுதான் ரொம்ப சுன்னத்தான ரசூலுல்லாஹ் காட்டி தந்த வழிமுறையான்னு கேட்டால் அப்படி கிடையாது. அது ஒரு உபகரணம். மிஸ்வாக் அப்படின்னா பல் துலக்கக்கூடிய சாதனம் அப்படின்னு பேரு. மிஸ்வாக்னு பேஸ்ட் கூட தானே வருது. அப்ப மிஸ்வாக் பேஸ்ட் போட்ட சுன்னத்தாயிருமா? மிஸ்வாக் பேஸ்ட் தான் பயன்படுத்தணும்னு சொல்ல முடியுமா? கிடையாது. இப்ப எந்த அடிப்படையில் நாம இதை பார்க்கணும்னா, மிஸ்வாக் அப்படின்னா பல் துலக்கக்கூடிய சாதனம். அது பிரஷ்ஷா இருக்கலாம், நீங்க டூத் பேஸ்ட் தான் பயன்படுத்தணும், நீங்க கோல்கேட்டை பயன்படுத்தணும் அப்படிலாம் இல்லை. பல் துலக்கணும், பல் சுத்தமாக வேண்டும், நாம வாயை சுத்தம் செய்ய வேண்டும், அதற்கு ஒரு சாதனம். அது எதுவாக இருந்தாலும் மிஸ்வாக் அதனுடைய பேர், அவ்வளவுதான். அப்ப இதுதான் மிஸ்வாக்குன்னு சொல்லி இந்த குச்சை வச்சுக்கிட்டு இந்த குச்சியில தான் பல்லு விளக்குனாதான் சுன்னத்து அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையை, ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவது மார்க்கத்தில் கிடையாது. அதுக்கு மார்க்கத்துக்கு பெரிய சம்பந்தம்லாம் இல்லை அப்படிங்கிறது விளங்கி, மாறாக பல் துலக்கணும், எதுல விளக்கினாலும் அது சுன்னத்து. அது நமக்கு நபிகளார் வலியுறுத்திய ஒரு அம்சம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் நம்மால முடியும் அப்படின்னா ரசூலுல்லாஹ் எதை நமக்கு வலியுறுத்தி சொன்னாங்களோ அந்த சுன்னத்தை கடைபிடிக்க வேண்டும் என்கிற அந்த முயற்சியில் ஒவ்வொரு தொழுகைக்கு நாம் ஒழு செய்கிற பொழுதும் பல் துலக்குதல் அப்படிங்கிற நிகழ்வுகளை பேஸ்ட் வச்சு தான் செய்யணும் கிடையாது, ஓரளவுக்கு அந்த பல்ல துலக்க வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு நாம் அதை செய்து கொள்வது ஒரு சுன்னத்தான ஒரு வழிமுறையாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த ஒழு செய்யக்கூடிய அடுத்தடுத்த கட்டங்களில் பல் துலக்கிறோம், அடுத்தபடியாக பிஸ்மில்லாஹ் சொல்லிட்டோம், பல் துலக்கிட்டோம், அதுக்கு பிறகு முன் கையை கழுவும். இது நம்ம ரெகுலராக நமக்கு தெரிந்த அம்சங்கள். முன் கையை கழுவும். ஃபர்ஸ்ட் ரசூலுல்லாஹ் அந்த பாத்திரத்திலிருந்து தண்ணி எடுத்து முன் கையை கழுவாங்க. இதுல நாம புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான அம்சம் அப்படின்னு என்னன்னு கேட்டா, ஆரம்பத்தில் அன்றைய காலத்தில் இன்னைக்கு இருக்கிற மாதிரி டேப்லாம் கிடையாது, பைப்லாம் கிடையாது. அன்னைக்கு பாத்திரங்கள் தான், பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் காலையில் மட்டும் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டால், அந்த பாத்திரங்களுடைய நடைமுறை இருந்ததுனால ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டால், நீங்கள் காலையில் கண் விழித்ததும் உங்களுடைய கைகளை நீங்கள் அப்படியே பாத்திரத்தில் ஒழு செய்யறதுக்காக வேண்டி பாத்திரத்தில் கையை விட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம நைட்டு ஃபுல்லாக தூங்கி இருக்கிறோம், தூக்கத்தில் நம்ம கைகள் எங்கெங்கெல்லாம் போகணும்னு தெரியாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஐன பாதத் சேதாகும், உங்களுடைய கைகள் எங்கெங்கெல்லாம் இரவலை இருந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. திடீர்னு மூக்க நோண்டி இருப்போம், வாய்க்குள்ள கை விட்டுருப்போம், என்னென்னோ செஞ்சிருக்கலாம், என்னென்ன நடந்திருக்கலாம் இல்லையா? அதனால ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, பாத்திரத்தில் நீங்க அதில் போய் போகும்பொழுது உங்களுக்கு ஏதாவது நோய் கிருமிகள் இருந்தால் அது அந்த பாத்திரத்தின் மூலமாக தொற்று ஏற்பட்டுறக்கூடாது, இது மாதிரியான நிகழ்வுலாம் இருக்குல்ல. அதனால ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க முதல்ல உங்களுடைய கைகளை சுத்தம் செய்து கொள்ளுங்கள், அதற்கு பிறகு நீங்க பாத்திரத்தில் கையை விடுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஒரு வழிமுறையை காட்டி தருகிறார்கள். அந்த அடிப்படையில் நாம காலையில மட்டும், மற்ற நேரங்கள்ல எப்படியோ பைப்ல திறக்கும் போது பிரச்சனை இல்லை, பைப்ல திறந்தா நம்ம அது தண்ணி வரப்போது நம்ம பாத்திரத்துக்குள்ள விடப்படுற மாதிரியான கணக்குல வராது. ஒருவேளை நம்ம பாத்திரத்தை யூஸ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல இந்த நடைமுறையை நாம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். முதலாவதாக எல்லா நேரங்களிலும் இந்த முன்கைகளை நாம் கழுவி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற வழிமுறையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முன்கையை கழுவுறோம், முன்கையை கழுவுனதுக்கு பிறகு வாய்க்கும் மூக்குக்கும் சேர்த்து ரசூலுல்லாஹ் தண்ணீர் செலுத்தி இருக்கிறாங்க. இது நம்ம எல்லோரும் அறிந்த நிகழ்வுகளாக இருந்தாலும் கூட ஒரு ஓரளவு நம்ம இதை சொல்லிட்டா கூட இதுல நம்ம கவனம் சிதறி ஒரு அசால்ட்டான முறையில் அதை செஞ்சிடக்கூடாது, ஏதோ ஏனோதானோ அப்படிங்கிற மாதிரி இருந்துடக்கூடாது. நாம ஒரு முக்கியமான நிகழ்வுக்கு போக போறோம். எப்படி போவோம்? ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போறோம். எப்படி சும்மா சாதாரணமா எந்திரிச்சோடனே அப்படியே எந்திரிச்சு அப்படியே இருக்கிற அதே உடையோட போயிடுவோமா? குளிச்சு ரெடியாகி ஃப்ரெஷ் ஆகி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், அது பெரிய ஃபங்க்ஷனாக இருந்தால் புது சாரி கட்டணும், புதுசாக ஆடைகளை உடுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நல்ல முறையில் தலைக்கெல்லாம் செய்வி நல்ல ஃபங்க்ஷனுக்கு கரெக்டாக டிப்டாப்பாக போகணும். உதாரணத்துக்கு ஒரு கலெக்டர் நமக்கு ப்ரைஸை தராரு, ஒரு பெரிய பரீட்சையிலையோ அதுலேயோ நம்ம ஒரு பெரிய முதலாவது பரிசு வாங்கிட்டோம், அதுக்கு பெரிய ஆளாக இருக்கக்கூடிய கலெக்டரோ அல்லது எம்எல்ஏவோ பெரிய ஆளுங்க வராங்க, அந்த இடத்துல போய் நம்ம நிற்க போகிறோம் அப்படின்னா எப்படி போவோம்? சாதாரணமாக போயிடுவோமா? சாதாரணமாக போய் அந்த இடத்துல நின்றுவோமா? கிடையாது. அதுக்குன்னு டிப்டாப்பாக ரெடியாகி நல்ல முறையில் நம்ம பர்ஃபெக்டாக போய் நிற்போம். அப்போ இது தொழுகை என்பது எப்படிப்பட்டது? நம்ம தான் சாதாரணமாக நினைக்கிறோம், ஏதோ தொழுகிறோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். தொழுகையினுடைய மகத்துவத்தை உணராமலே இருக்கும்.
தொழுகை என்கிற அந்த இடத்திற்கு நாம் செல்வது என்பது எவ்வளவு முக்கியமானது, நம்ம போகக்கூடிய இடம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம மறந்து விடுகிறோம். எந்த மாதிரியான இடம் அது? அல்லாஹ்வுடைய நபியல்லார் சொன்னார்கள், ஒரு அடியான் தொழுகையில வந்து நிற்கிறான் என்றால் இன்னஹு யுனாஜி ரப்பஹு, அந்த அடியான் தன்னுடைய இறைவனோடு உரையாடி கொண்டிருக்கிறான். இறைவனை பார்த்து பேச போறோம். எப்படி நம்ம இது மாதிரி போவோமா? கலெக்டரை பார்த்து பேச போறோம், கலெக்டரை போய் ஒரு பிரைஸை வாங்க போறோம், ஏதோ ஒரு தொகையை வாங்க போறோம் அப்படின்னா, ஒரு மனுவை கொடுக்க போறோம் அப்படின்னா கூட அவ்வளவு டிப்டாப்பா போகக்கூடியனா, அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம், அல்லாஹ்வை பார்க்க போகிறோம் என்றால் எப்படி போகணும்? எந்த மாதிரி நம்ம நம்முடைய அந்த உடல் அங்கங்களை உழுவுனாலே அதானே உழு என்பது அங்க தூய்மை, உடல் உறுப்புகளை தூய்மை செய்து கொள்வதுதான் உழுவுக்கு உண்டான அர்த்தம். அப்ப அதையெல்லாம் சரியான முறையில் தூய்மை செய்து கொள்ளக்கூடியவளாக கரெக்டா எல்லாத்தையும் பர்ஃபெக்டா ஆகிக்கணும். அதாவது அல்லாஹ் தன்னுடைய திருமலை சொல்லி காட்டுகிறான், ஹுது ஸீனத்துக்கும் இந்த குல்லி ஸலாத், இந்த குல்லி மஸ்ஜித், நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு மஸ்ஜிதுக்கு வருகிற பொழுதும் உங்களுடைய அந்த ஒழுவை, உங்களுடைய அந்த உடல்களை நீங்கள் அலங்கரித்துக் கொள்ளுங்கள். நீங்க அல்லாஹ் முன்னாடி வந்து நிற்க போறீங்க, அப்படியே வந்து நின்றாதீங்க, உங்களுடைய அந்த உடலை நீங்கள் அலங்காரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அப்ப நம்ம கரெக்டான முறையில் அல்லாஹ்க்கு முன்னாடி போய் நிற்க போறோம், கரெக்டா பர்ஃபெக்டா ரெடி ஆகும். அந்த ரெடி ஆகிறதுக்கு உண்டான வழிமுறையை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் ஒழு என்கிற ஒரு அம்சத்தோடு, ஒழு என்கிற ஒரு நிகழ்வோடு இணைத்து இதை நீங்கள் கண்டிப்பாக செய்தாக வேண்டும், இதை நீங்கள் நிறைவேற்றியாக வேண்டும் என்கிற வழிமுறையை நமக்கு சொல்லித் தருவதை நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த ஒழுவை நாம் செய்யக்கூடிய நேரத்தில் ரொம்ப கவனமான முறையில் இது அல்லாஹ் முன்னாடி நம்ம நிற்கிறதுக்காக வேண்டி போய் அந்த வணக்கத்தை இறைவனுக்காக செய்வதற்காக வேண்டி நாம் தயாராகிறோம் என்கிற அந்த உளப்பூர்வமான நிகழ்வோடு அதை நாம செய்யணும். அப்பதான் அதை பர்ஃபெக்டா செய்ய முடியும். ஏனோ தானோன்னு இல்லாம ஏதோ அப்படி இப்படின்ற மாதிரி இல்லாம ஏதோ செய்யும், அப்படியே கை கழுவணும், அதை மூக்க சுத்தம், ஏதோ முகத்துல தண்ணி அடிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான நிகழ்வுகளோடு இல்லாமல் கரெக்டா நம்ம இதை செய்யணும் அப்படிங்கிற அந்த விஷயங்களை எல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு பின்னாடி தொழுகைக்கு அந்த ஒழுக்காக வேண்டி நம்ம பல் துலக்கிறது அதுதான் செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். அடுத்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு அம்சங்களுமே கண்டிப்பாக செய்துதான் ஆக வேண்டும். அப்படி செய்வது ஒன்றை நாம தவறு விடுவோமையானாலும் ஒழு முழுமையடையாது, ஒழு இல்லை என்றால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப அதனால கவனமா நம்ம பார்க்கணும். ஒழுவுக்கு முதல்ல முன்கைகளை கழுவணும், பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கணும், அது ஒரு அந்த தொழுகையினுடைய அம்சம். அதை தாண்டி முன்கைகளை கழுவ வேண்டும். முன்கைகளை கழுவியதற்கு பிறகு வாய்க்கும் மூக்குக்கும் தண்ணீர் செலுத்தி சுத்தம் செய்யணும். இந்த நிகழ்வுகள் எல்லாமே 1 அல்லது 2 அல்லது 3 முறை, ஒரு முறை செஞ்சுக்கலாம் போதுமானது, ஓகே அப்படின்னா ஓகே தான். 2 முறை செஞ்சுக்கலாம், அதுவும் 2 முறை செஞ்சா ஓகே சுத்தமாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஓகே தான். அதிகபட்சமாக 3 முறை, இதை தாண்டி சென்று விடவும் கூடாது. 3 முறைக்கு மேலாக நாம அந்த காரியத்தில் ஈடுபடுவோமையானால் அந்த ஒழுவை மீண்டும் மீண்டும் முகத்தை கழுவுறதே 3 முறை செஞ்சுக்கிறோம், அதுக்கு மேலே 4வது முறை போனோம்னா அது ஒரு தவறான நடவடிக்கையாக, தவறான செயலாக அல்லாஹ்வுடைய சொல்றாங்க. வரம்பு மீறியவர்கள், வரம்பு மீறி போனவங்க, ஒரு விஷயத்தை நம்ம சொல்றோம்னா அது மாதிரி செய்யணும், அதான் அது வரம்புக்குள்ள இருக்கிறது. அதை தாண்டி போறாங்கன்னா வரம்பு மீறிட்டாங்க அப்படிங்கிற நிலையில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதனால நாம் ஒழு செய்வதற்காக வேண்டி மார்க்கம் எப்படி கற்றுத்தந்ததோ, அல்லாஹ்வுடைய நபியல்லார் எப்படி நமக்கு சொல்லி தந்தார்களோ அது மாதிரியான நிலையில் அந்த ஒழுவை செய்ய வேண்டும். அதுக்கு மீறி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமா இருக்கணும். அப்ப 1 முறை செஞ்சுக்கலாம், 2 முறை செஞ்சுக்கலாம், 3 முறை செஞ்சுக்கலாம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் 2 முறைக்கு மேல செய்யக்கூடாது. அது என்னது? மசஹு. எல்லாத்தையும் 1 முறை 2 முறை 3 முறை செஞ்சுக்கலாம், ஆனா மசஹு அது மட்டும் 2 முறை செய்யக்கூடாது. லைன்ல வரும்போது அது தெளிவா சொல்லிடுவோம். அப்ப கையை கழுவுறோம், 1 முறையோ 2 முறையோ 3 முறையோ முன் கையை கழுவுறோம். அடுத்து மூக்குக்கும் வாய்க்கும் நம்ம தண்ணீர் செலுத்தி அதை நம்ம சுத்தம் செய்கிறோம். இது 2வது ஸ்டெப்பு. 3வது ஸ்டெப்பு முகத்தை கழுவணும். முகத்தை முன்முகத்தை அதாவது ஃபுல்லா கழுவணும். தாடி இருக்குன்னா தாடியை நல்லா கோதி அதை கழுவிக்கொள்ள வேண்டும். இதுவும் 1 முறையோ அல்லது 2 முறையோ 3 முறையோ அப்படிங்கிற நிலையை செய்து கொள்ளலாம். அடுத்தபடியாக கைகளை கழுவுது. இது எல்லாமே வலது புறத்தில் நம்ம செய்யணும். இந்த செயல்களை செய்கிற பொழுது வலதுபுறமாக செய்ய வேண்டும் எல்லாத்தையும். அப்போ முகம்ங்கிற பொழுது வலதுபுறம் அப்படின்னு பார்க்க முடியாது, முகம் முழுக்க முகம் தான், அதனால முகத்தை கழுவிக்கிறோம். அடுத்து கையின் போது வலது கை இடது கை இருக்குது, அப்போ வலது கையை முதல்ல கழுவணும். வலது கையை நம்ம மூட்டு வரைக்கும் இலல் மராஃபிக் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறேன். அப்போ அந்த அடிப்படையில் நம்முடைய மூட்டுக்கள் வரைக்கும் நாம கண்டிப்பாக அந்த கைகளை கழுவி ஆகணும். அதுக்கு கீழே நம்ம கொஞ்சமா கழுவல, கொஞ்சமா அந்த சரியான முறையில் கவனிக்காம நம்ம விட்டுட்டோம்னா ஒழு ஏற்றுக்கொள்ளப்பட முழுமை அடையாது. அதனால உழுவை நம்ம கவனமா செய்யணும். அதை சரியான முறையில் பார்த்து பக்குவமாக செய்து கொள்ள வேண்டும். இதுவும் முன்கையை அந்த கைகளை கழுவுவதும் 1 முறையோ 2 முறையோ 3 முறையோ கழுவிக்கணும். அதே மாதிரி இடது கை அடுத்தபடியாக இப்போ கைகளை கழுவிட்டோம். அடுத்தபடியாக மசகு செய்யறது. மசகு தலைக்கு ஃபர்ஸ்ட் செய்யணும்.
தலைக்கு மசாஜ் செய்யற மாதிரி நீங்க எப்படி செய்வாங்க அப்படின்னு கேட்டா, அது பெரிய அன்னைக்கு அது செய்யக்கூடிய நிகழ்வுகளை பார்த்தாலே அப்பா சூப்பரா பயபக்தியா பயங்கரமா இருக்கே, இந்த இப்படிலாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது போயிட்டு அது பண்ணி அது பயங்கரமான ஒரு பில்டப்போடு இருக்கும். அப்படிலாம் கிடையாது. ரசூல் ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க. சாதாரணமா இப்படி கையை வச்சுக்கிறோம், இப்படி வச்சுக்கொண்டு முழுமையாக பின்னாடி போறோம், பிறகு அப்படியே வரும், அவ்வளவுதான். இதுக்கு பிறகு வேற எதுவும் கிடையாது. இதுதான் தலைக்கு மசாஜ் செய்யறது. இது ஒரு முறையோ 2 முறையோ செஞ்சுக்கலாம். அடுத்தபடியாக தலைக்கு மசாஜ் செய்ததுக்கு பிறகு காதுகளுக்கு மசாஜ் செய்யறது. இதுக்கு எல்லாமே தண்ணீர் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டா, கையில தண்ணீர் இல்லை, ஈரம் இல்லை அப்படின்னா தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம். தண்ணீர் இருக்கிறது ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா அந்த தண்ணீரை பயன்படுத்தி அப்படியே கையில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தை வைத்துக் கொண்டு இந்த மசாஜ் செய்து கொள்ளலாம். இதுக்குன்னு தனியா எடுக்கணுமா வேணாமா அப்படின்லாம் நம்ம ரொம்ப டீப்பா போக தேவையில்லை. இருந்தா ஓகே, இல்லை என்றால் அப்படியே நம்ம லைட்டா தடவிக்க வேண்டியதான். இது ஒரு நடைமுறை. அடுத்தபடியாக காதுகளுக்கு விரல், அதாவது ஆட்காட்டி விரல்களை காதுக்கு உள்புறமாகவும் கட்டை விரலை பின்புறமாகவும் வைத்து, காதுகளுக்கு பின்புறமாக வைத்து அப்படி முன்பின்னாக 2 முறை போனா போதும். இது காதுகளுக்கு மசாஜ் செய்வதாக அல்லாஹ்வுடைய நபியெல்லாம் இதை கற்றுத்தராங்க. இந்த அடிப்படையில் மசாஜ் செய்தல் முடிந்து விட்டது. அடுத்தபடியாக மசாஜ் செய்ததற்கு பிறகு இது மட்டும்தான் 2 முறை. மற்ற எல்லாமே 1 முறையோ அல்லது 2 முறையோ 3 முறையோ செய்யலாம். ஆனா மசாஜ் செய்யறதுல 1 முறை அல்லது 2 முறை, இதை தாண்டி செய்யக்கூடாது. இது ரசூலுல்லாஹ் கற்றுத்தராங்க. அடுத்தபடியாக கால்களை கழுவுதல் இறுதியாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். வலது கால ஆரம்பமாக கழுவ வேண்டும். அதை அந்த கெண்டை கால்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கெண்டைகள் வரைக்கும் நாம் அதை முழுமையாக கழுவிக்கணும். அடுத்தபடியாக இடது காலை கழுவிக்கணும். இது முடிஞ்சதோடு ஒழு முடிஞ்சது. ஒழு முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு துவா இருக்குதா? எந்த மாதிரியான துவா? அது ரொம்ப கஷ்டமான துவா. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹு இப்படின்னு சொல்லிக்கலாம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹு இப்படின்னு சொல்லிக்கலாம். 2 விதமாக ரசூலுல்லாஹ் கற்று தந்திருக்கிறாங்க. இந்த துவாவிற்குரிய நன்மை என்னன்னு தெரியுமா? சொர்க்கத்தினுடைய எத்தனை வாசல்கள்? 8 வாசல்கள் திறக்கப்படுகிறது. சொர்க்கத்தினுடைய 8 வாசல்கள் இந்த துவாவை சொல்றதுனால எத்தனை பேர் நம்ம சொல்லணும்னு யோசிச்சு பார்க்கணும். இந்த தலைப்பு ஏன் எடுக்கப்பட்டது? ஒரு சின்னதாக உழுவினுடைய சட்டங்கள் இதெல்லாம் பேசணுமா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 5 முறை கண்டிப்பாக நம்ம உழு செய்வோம். இது இல்லாம எக்ஸ்ட்ரா உபரியா நஃபிலான தொழுகையோ அல்லது தஹஜ்ஜத் தொழுகையோ இரவு தொழுகையோ இப்படி ஏதாவது தொழுதோம்னா அப்பயும் உழு செய்வோம். இன்னும் உழு செய்வதற்கு ஏராளமான இடங்களும், தொழுவது இரவுல தூங்க போகும்போது கூட உழு செய்து விட்டு செல்வதற்கு மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது. இப்படி ஒரு காரியத்தை நம்ம செய்ய போறோம், அதுக்கு கூட நீங்க உழு செஞ்சுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி மார்க்கம் நம்ம கற்றுத்தருது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில குறைந்தபட்சம் யோசிங்களேன், அதிகபட்சம் விட்டுருங்க, குறைந்தபட்சம் 5 முறை உழு செய்வோம். அப்படி உழு செய்யக்கூடிய நாம் அந்த 5 முறையில எத்தனை தடவை இந்த துவாவை கரெக்டா சொல்லி இருக்கிறோம், எத்தனை தடவை இந்த துவாவை நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம் அப்படிங்க யோசிச்சு பார்க்கணும். உழு செஞ்சிடறோம், ஆனா இந்த துவாவை சொல்றோமா? எவ்வளவு பெரிய வாய்ப்பு நமக்கு இது பெற்று தருகிறது. சொர்க்கத்தினுடைய 8 வாசல்கள் நமக்கு திறக்கப்படுகிறது. விரும்பிய வாசல் வழியாக நுழைந்து கொள்ளலாம். எந்த வாசல் நம்ம தேர்ந்தெடுக்கணும் நம்ம இஷ்டம். அது எதுக்கு? இந்த துவாவை சொன்னதுனால. பெரிய மலையை தூக்கி நிப்பாட்டல, நம்ம பெரிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் நம்ம பெரிய நம்முடைய தயவால பெரிய உதவி எல்லாம் செஞ்சிடல, பெரிய பொருளாதாரத்தெல்லாம் கொட்டி தரல. நம்ம என்ன செஞ்சோம்? ஒழு செஞ்சோம். ஒழு செஞ்சதுக்கு பிறகு வெறுமனே இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக இருக்கிற எல்லோருக்கும் தெரிந்த கஷ்டமான வார்த்தைகளும் கிடையாது, எல்லாருக்கும் மரணமா இருக்குது, எல்லோருக்கும் இலகுவான வார்த்தையா இருக்குது. அப்படிப்பட்ட இந்த வார்த்தைகளை சொல்ல போறோம். இப்படி சொல்வதற்கு இறைவன் இவ்வளவு பெரிய பரிசுகளை, எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்தை, சிறப்பை நமக்கு தருகிறான் என்றால் இதை நம்ம எப்படி சொல்லக்கூடியதா இருக்கணும். ஆனா எப்படி சொல்றோம் யோசிச்சு பாருங்க. மறந்துடுறோம். அதிகமான மக்கள் மறந்து விடுகிறோம். ஒழு செய்த பிறகு இந்த துவாவை சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர் என்று எடுத்து பார்த்தால் ரொம்ப அதிகமான கணிசமான மக்கள் இந்த துவாவை சொல்வது இல்லை, மறந்து விடுகிறோம். அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மையா. அப்ப நம்ம சரி செய்யணும். ஒழு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இது நமக்கு மிகப்பெரிய சிறப்புகளை பெற்றுத்தரக்கூடியது. இந்த சிறப்பை நாம் விட்டுவிடக் கூடாது என்கிற அடிப்படையில் இந்த ஒழுவை சரியான முறையில் பரிபூர்ணப்படுத்தி, இந்த பரிபூர்ணத்திற்கு பிறகு அல்லாஹ்வுடைய கற்றுத்தந்த துவாவை சொல்லக்கூடியவளாக, இந்த துவாவின் மூலமாக 8 வாசல்கள் நமக்காக வேண்டி திறக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த 8 வாசல் வழியாக, எந்த வாசல் வழியாகவும், சொர்க்கத்தினுடைய அந்த எந்த வாசல் வழியாகவும் நாம் நுழைந்து கொள்ளலாம் என்கிற இது போன்ற இந்த நன்மையை நாம் வீணடித்து விடக்கூடாது. நாம் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் கவனமான முறையில் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இதை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே மாதிரி
எந்த அளவுக்கு இந்த உழுவின் மூலமாக நன்மைகள் இருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, அசால்ட்டா நம்ம நினைக்கக்கூடிய சாதாரணமாக இருக்கக்கூடிய இந்த உழுவின் மூலமாக நமக்கு கிடைக்கப்பெறுகிற நன்மைகள் என்று அந்த பட்டியலை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் பட்டியல் அவ்வளவு பெருசா போய்கிட்டே இருக்கும். அவ்வளவு நன்மை இருக்குதா இந்த உழுவின் மூலமாக என்று நாம் யோசித்து பார்க்கக்கூடிய விதத்துல அவ்வளவு விதமான நன்மைகள், அவ்வளவு விதமான நமக்கு கூலிகள் இந்த உழுவின் மூலமாக கிடைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியும். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய உழு எப்படி இருந்தது அப்படிங்கிறத பத்தி சொல்லிக்கிட்டே வராங்க. ஒவ்வொன்றா அவங்க செஞ்சு காட்டுறாங்க. எல்லாத்தையும் செஞ்சு காட்டிட்டு கடைசியாக இந்த உழுவை அல்லாஹ்வுடைய நபிலார் காட்டி தந்த மாதிரி யார் செய்துவிட்டு இந்த உழுவுக்கு பிறகு சில விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. மன் தவல்லா நஹுவ உழுவை ஹாதா, இந்த என்னுடைய உழுவை போன்று யார், ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை உஸ்மான் ரலியல்லாஹு பதிவு செய்றாங்க. இந்த என்னுடைய உழுவை போன்று யார் உழு செய்துவிட்டு சும்ம ஸல்லா ரகாத்தைன், பிறகு 2 ரகாத்துகள் யார் தொழுகிறார்களோ, லா யுஹத்தஸு ஃபீஹிமா நஃப்ஸஹு, அந்த 2 ரக்காத்துல எந்த விதமான வேறு எந்த எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்காம, இந்த தொழுகை ஒழு செஞ்சிட்டோம், இந்த ஒழு செய்ததற்கு பிறகு தொழுக வேண்டும் என்கிற ஒரே சிந்தனையோடு வேறு எந்த சிந்தனைகளுக்கும் எந்த விதமான காரியங்களுக்கும் இடம் கொடுக்காமல் அவர் தொழுகிறார்களோ, அப்படிப்பட்ட அந்த தொழுகைக்கு, அந்த ஒழுவின் மூலமாக அவர் தொழுத அந்த தொழுகைக்கு கஃபரல்லாஹு லஹு மா தகத்தம மின் தம்ப், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய முன் பாவங்களை மன்னித்து விடுகிறான். அவர் இதுவரைக்கும் செஞ்ச பாவங்கள்ல அது பெரும் பாவமா சிறு, அது அல்லாஹ் நாடுறது. அது எப்படி வேணா இருக்கலாம். முன் பெரிய பாவமா கூட அல்லாஹ் நான்னா மன்னிப்பான்ல. ஷிர்க்கை கூட அல்லாஹ் நான்னா இந்த உலகத்தில் நம்ம மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிருவான். அதே மாதிரி பெரும்பாவங்களாக இருக்கக்கூடிய மற்ற பாவங்கள் கூட அல்லாஹ் நான்னா மன்னிக்கலாம். சிறுபாவங்களை கூட மன்னிக்கலாம். அல்லாஹ்வுடைய நபி எல்லாம் பெரும்பாவமா சிறுபாவமா அதில் குறிப்பிடல, பாவங்களை மன்னிக்கிறான் அப்படின்ற அந்த வார்த்தையை சொல்றாங்க. அந்த அடிப்படையில் அல்லாஹ் நான்னா எதை வேண்டுமானாலும் மன்னிக்க போதுமானவன். ஷிர்க்கை மட்டும்தான் அவர் இந்த பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிக்கிறான். அது அல்லாத ஷிர்க் அல்லாத மற்ற பாவங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நான் நம்மளுக்கு மன்னிப்பதாக அல்லாஹ் பேசுகிறான். அந்த அடிப்படையில் பாவ மன்னிப்பு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இந்த உழுவின் மூலமாக நாம் செய்து அந்த எந்த வேற எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்காம நம்ம தொழுது அந்த தொழுகைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னொரு செய்தியில பிலால் ரலியல்லாஹு அவர்கள் அவங்க ஃபஜர் தொழுகையில இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அவங்களை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அல்லாஹ்வுடைய நபிலார் பிலால் ரலியல்லாஹு கேட்குறாங்க, பிலாலே யா பிலால் ஹத்திஸ்னி பி அர்ஜி அமலி அமல்தஹு ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்துக்கு நீ வந்ததற்கு பிறகு ஏதோ ஒரு காரியத்தை செய்யறப்பா, என்ன காரியத்தை செய்யற, என்ன அமலை செய்யற, என்ன நற்காரியத்தில் ஈடுபடுற. ஏன்னா அந்த நற்காரியம் இன்னி சமயத்து தஃப நலைக்க பைன எதையே ஃபில் ஜன்னா, எனக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க, எனக்கு முன்னாடி சொர்க்கத்துல உன்னுடைய காலடி தடத்தை, காலடி சத்தத்தை நான் கேட்கிறேன். என்ன நற்காரியத்தை நீங்க செய்றீங்க, என்ன நல்ல மல்ல ஈடுபடுறீங்க, ஏதோ ஒரு நற்காரியம் நீங்க ஸ்பெசிபிக்கா ஏதோ ஒன்று செய்றீங்க, ஏதோ ஸ்பெஷலா செய்றீங்க, என்ன செய்றீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஆச்சரியப்பட்டு கேட்கிறாங்க. அப்ப பிலால் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய பதில், நான் இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பிறகு நான் செய்கிற அமல்களையே நான் ஒரு சிறப்பான விஷயமா பார்க்கிறது எது அப்படின்னு கேட்டா, நான் ஒழு செய்கிறேன் என்றால் ஒழு செய்துவிட்டு வேறு எந்த எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்காம, எந்த விதமான வேற விஷயத்துக்கும் இடம் கொடுக்காம நான் 2 ரக்காத் தொழுதுருவேன். கண்டிப்பாக 2 ரக்காத் நான் அந்த உழுவிற்காக வேண்டி செய்து தொழுது விடுவேன். இதுதான் நான் செய்கிற காரியங்களில் சிறந்த காரியமாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு பிலால் ரலியல்லாஹு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய நபி எல்லாரும் அதுதான் உன்னை அந்த இடத்துல சொர்க்கத்துக்கு கொண்டு போய் இருக்குது அப்படின்னு அல்லாஹ்வுடைய நபி எல்லாரும் சொல்கிறார்கள் என்றால் எவ்வளவு சிறப்பிற்குரிய, எவ்வளவு மகத்துவத்திற்குரிய ஒரு காரியமாக இந்த ஒழுவினுடைய காரியம் இருக்கிறது. ஒழு செய்துவிட்டு நாம் தொழுகிற 2 ரக்காத்துகளுக்கு இறைவன் தருகிற பரிசுகள் இருக்கிறது என்பதை நாம் யோசிச்சு பார்க்கணும். பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது ஒரு பக்கம், சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அளவிற்கு, சொர்க்கத்திற்கு நம்ம இட்டு செல்லக்கூடிய அளவிற்கு பிரம்மாண்டமாக நன்மையாக நமக்கு அது மாறுகிறது என்றால் இதில் அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான்? 2 ரக்காத் தொழுதோங்கிறது எதிர்பார்க்கிறானா? அப்படி இல்லை. அல்லாஹ் பாரு வேற எதுக்குமே முன்னுரிமை கொடுக்காம எனக்காக தொழுகிறான் பார், எனக்காக வேண்டி வரான் பார் அப்படிங்கிற அந்த இஹ்லாஸை, அந்த உள தூய்மையை அல்லாஹ் இந்த விஷயத்திலிருந்து விரும்புகிறான். இந்த உள தூய்மை எத்தனை பேர் இருக்குது? ஒழுங்குற அந்த அங்க தூய்மையை நம்ம பார்க்கிறோம். வெறுமனே அந்த அங்க தூய்மை மட்டும்தான் அதில் நமக்கு தெரிகிறது. அந்த அங்க தூய்மையும் தாண்டி ஒழுவின் மூலமாக உள தூய்மையை, உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த இஹ்லாஸை அல்லாஹ் விரும்புகிறான் என்றால் அப்பேற்பட்ட அந்த இஹ்லாஸை இந்த ஒழுவின் மூலமாக நாம் பெற்றோமா, நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதை அடைந்து கொண்டோமா என்பதை யோசிச்சு பார்க்கணும்.
எத்தனை நாள் நம்ம ஒழு செய்கிறோம், எத்தனை நாள் நம்ம அந்த தொழுகைக்காக வேண்டி ஒழுகுகளில் ஈடுபடுகிறோம், அந்த ஒழு என்கிற அந்த அங்க தூய்மையை செய்யக்கூடியதாக இருக்கிறோம். ஆனால் இது போன்ற ஒரு இஹ்லாஸ், இது போன்ற ஒரு அந்த ஒழு செஞ்சுட்டு ஒரு ரக்கா தொழுதுருவோம் அப்படிங்கிற அந்த நிலை நம்மள்ட்ட எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு நாம் அதில் ஆர்வம் காட்டக்கூடியதாக இருக்கிறோம் யோசிச்சு பார்க்கணும். ஆர்வம் காட்டி இருப்போம் என்றால், அதிலே நாம் கவனம் செலுத்தி இருப்போம் என்றால், அதிலே நாம் அல்லாஹ்விற்காக வேண்டி 2 ரக்காத்தை தொழ வேண்டும் என்கிற அந்த உள தூய்மையோடு நாம் செயல்பட்டு இருப்போமேயானால் நிச்சயமாக நமக்கும் இது போன்ற வெகுமதிகள், பரிசுகள் கிடைத்திருக்கும். அப்ப அதில் கவனம் இல்லாமல் இருக்கிறோம். இன்னும் எந்த அளவுக்கு இதில் சொல்லப்படுகிறது என்றால், உழுவின் மூலமாக நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு உறுப்பையும் கழுவுறோம்ல, அதை கழுவுகிற பொழுது நம்முடைய பாவங்கள் எப்படியெல்லாம் அழிக்கப்படுகிறது அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ் அழகான முறையில் பட்டியலிடுகிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க ஒழு செய்வதற்காக வேண்டி உங்களுடைய முகத்தை கழுவுகிறீர்கள், முகத்தை கழுவுகிற பொழுது இந்த கண்கள் எல்லாம் சுத்தம் செய்கிறீர்களே, அந்த கண்களின் மூலமாக நீங்கள் செய்த பாவங்கள் அப்படியே உதிர்ந்து விடும். நீங்க செய்ய செய்ய கழுவ கழுவ உங்களுடைய கண்கள் மூலமா பாவம் செஞ்சிருப்பீங்கல்ல, தவறுகளை பார்த்திருப்பீங்க, ஏதாவது உன் கண்ணை வைத்து ஒரு பாவ செயல் ஈடுபட்டிருப்பாய் அல்லவா, அந்த பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கழுவப்படுகிறது. அதே மாதிரி நீங்கள் கைகளை கழுவுகிறீர்கள், கைகளை கழுவுவதன் மூலமாக அந்த கைகளின் மூலமாக ஏற்படுகிற பாவங்கள், நீங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் அங்கே சென்று விடுகிறது, அந்த பாவங்கள் எல்லாம் கழுவப்படுகிறது. நீங்கள் உங்களுடைய கால்களை கழுவுகிறீர்கள், கால்களை வைத்து நீங்கள் ஏதாவது ஒரு பாவ செயலுக்காக வேண்டி நடந்திருப்பீர்கள் அல்லவா, அதன் மூலமாக நடந்த அந்த பாவங்கள் எல்லாம் கால்களின் வழியாக வெளியே செல்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். என்றால் யோசிச்சு பாருங்க, நம்ம இந்த ஒழுங்குறது சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். சாதாரணமா நம்ம உடலை சுத்தம் செய்யக்கூடிய, நாம ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய ஒரு பணி. இதன் மூலமாக அல்லாஹ் தருகிற அந்த நன்மைகள் என்பது ஏராளம் ஏராளம், சொல்லிக்கொண்டே போகலாம், அவ்வளவு நன்மைகள். கடைசியா ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறோம். நிறைய இருக்குது, உழுவை பத்தி பேசணும், அவ்வளவு விதமான செய்தியை சொல்லிக்கிட்டே போகலாம். இப்ப நேரமின்மையின் காரணமா நம்ம சுருக்கமாக முடித்துக் கொள்கிறோம். அவ கடைசியா ஒரே ஒரு செய்தி, இந்த உழு என்பது எவ்வளவு பெரிய அந்தஸ்தை நமக்கு உயர்த்துகிறது, எவ்வளவு சிறப்புகளை நமக்கு இந்த இன்மையிலும் மறுமையிலும் தருகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுறாங்க. இது என்ன செய்தி அப்படின்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதர் நபி அல்லாஹ் சொல்றாங்க, இன்ன உம்மத்தி யஅதூன யௌமல் கியாமா, நாளை மறுமையில் கியாமத் நாளில் என்னுடைய உம்மத்தார்கள் வருவார்கள். அப்படி வரக்கூடிய நேரத்தில் நான் அவர்களை அறிந்து கொள்வேன். குர்ரம் முஹஜ்ஜலின், அவர்கள் முகம் கைகால்கள் எல்லாம் பளபளத்தவர்களாக அந்த ஒளி மின்னக்கூடிய விதத்தில் வருவாங்க அப்படின்னு இந்த செய்தியில சொல்றாங்க. இன்னொரு செய்தியில ரசூலுல்லாஹ் 19 தான் சொல்றாங்க, என் உம்மத்தாரெல்லாம் நான் மறுமையில தெரிஞ்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ சஹாபாக்களே கேட்குறாங்க, எப்படி தெரிஞ்சுக்குவீங்க, உங்க உம்மத்த மக்கள் தான் அப்படின்ட்டு உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்க பார்க்கல, ரசூலுல்லாஹ் இறந்து கிட்டத்தட்ட 1400 வருடங்களுக்கு தாண்டி விட்டது. ரசூலுல்லாஹ் நம்மளை பார்த்தாங்களா, பார்க்கல. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, என் உம்மத்து மக்களை நான் தெரிஞ்சுக்குவேன்ங்கிறாங்க. எப்படி தெரிஞ்சுக்க முடியும், எப்படி அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்தியிலேயே விளக்கம் சொல்கிறார்கள். நான் என்னுடைய சஹாக்களை, என்னுடைய அந்த உம்மத்தை அறிந்து கொள்வேன் எப்படி என்றால், அவர்கள் நாளை மறுமையில் ஆசாரி உழு, அவர்களுடைய அந்த உழுவினுடைய அந்த அங்க அடையாளங்களின் காரணமாக ஒழு செய்ததனால் அவருடைய அந்த அங்கங்கள் எல்லாம், அவருடைய கை எந்தெந்த பகுதியெல்லாம் ஒழு செஞ்சாங்களோ, முகத்தை கழுவுனாங்கல்ல, முன்கைகளை கழுவுனாங்க, கைகள் முழுசா கழுவுனாங்கல்ல, அவருடைய கால்களை கழுவுனாங்கல்ல, மசல் செஞ்சாங்கல்ல, இப்படி இந்த ஒழுவின் காரணமாக அவருடைய அங்கங்கள் எல்லாம் ஜொலிக்கும். அந்த ஜொலிப்பின் காரணமாக நான் அவர்களை அறிந்து கொள்வேன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த செய்தியை நம்ம எவ்வளவு சாதாரணமாக யோசிக்கிறோம், சாதாரணமா பார்க்கிறோம். நாளை மறுமையில ஒட்டுமொத்த மக்களும் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம மட்டும் தனியா தெரியும்னா, ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தியில இன்னும் எடுத்துக்காட்டாவே சொல்றாங்க. ஒரு குதிரை, பெரிய ஒரு குதிரை, நிறைய மந்தை இருக்குது, குதிரை மந்தை இருக்குது. அந்த குதிரை மந்தைகள் இருக்கக்கூடிய இடத்துல பஞ்ச கல்யாணி குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்ச கல்யாணி குதிரைனா 5 இடங்கள்ல மட்டும் வெண்மையா இருக்கும், முகம், கைகள், கால்கள், இது மட்டும் வெள்ளை வெளியரா இருக்கும், மற்ற எல்லாம் கருப்பா இருக்கும். அப்ப இந்த பெரிய மந்தையில இத்தனை குதிரைகள் இருக்கக்கூடிய இடத்துல பஞ்ச கல்யாணி குதிரையை பார்ப்பதில் உங்களுக்கு ஏதாவது இடையூறு ஏற்படுமா, அதை எங்க இருக்கு நீங்க தேடி கண்டுபிடிப்பதில் உங்களுக்கு சிரமம் ஏற்படுமான்னு கேட்கறாங்க. அது எப்படி, அது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்ல, அது தனியா தெரியும்ல அப்படின்னு சஹாபாக்கள் சொல்றாங்க. அதே மாதிரிதான் நாளை மறுமையில் என்னுடைய உம்மத்தார்கள் இந்த ஒளிவின் காரணமாக அவருடைய முகங்கள், கைகள், கால்கள் எல்லாம் ஜொலி ஜொலித்தவர்களாக, மினுமினுத்தவர்களாக, அந்த பிரகாசத்தின் காரணமாக அவர்கள் தனியாக எனக்கு தெரிவார்கள், அதில் எனக்கு எந்த இடையூறும் ஏற்படாது என்கிற செய்தியை நமக்கு சொல்கிறார்கள். என்றால்
ஒழு என்பது எவ்வளவு சிறந்ததாக இருக்கிறது, ஒழு என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றும் பின்னி பிணங்கினது தான். ஒழு அப்படின்னா அடுத்து நம்ம தொழுகையும் வந்துடும். அந்த தொழுகை என்கிற வணக்கத்தையும் நாம் செய்தாகக்கூடிய அந்த நிலை வருவதனால இதற்கு மிகப்பெரிய சிறப்புகள் நமக்கு சொல்லித்தரப்படுகிறது என்பதை கவனத்தில் கொண்டு இது போன்ற சிறப்புகளை இன்னும் அதிகப்படுத்துகிற சொல்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒழுவினுடைய பகுதியை அதிகப்படுத்திக்கோங்க அப்படிங்கிறாங்க. மூட்டு வரைக்கும் நம்ம கண்டிப்பாக செஞ்சாகணும். அது கீழே செஞ்சால் ஒழு ஏற்றுக்கொள்ளப்படாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நேரத்தில் எச்சரிக்கை செய்யறாங்க. வயலுல் லில் ஆகாபி மினன் நார், யார் தங்களுடைய குதிகால்களை சரியான முறையில் கழுவவில்லையோ அவர்கள் நாசத்தை அடையட்டும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்ப நரகத்துல வேதனை அனுபவிக்கக்கூடிய விதத்துல இந்த உழுவினுடைய அந்த அங்க தூய்மையை சரியான முறையில் நாம் செய்யவில்லை என்றால் அது நமக்கு மிகப்பெரிய வேதனையாக மறுமையில மாறும் அப்படிங்கிற எச்சரிக்கையை பதிவிக்கிறாங்க. அதனால நாம் இந்த ஒழுவை சரியான முறையில் செய்தால் ஏராளமான நன்மைகளை அடைந்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் இந்த ஒழுவை ஏனோதானோன்னு ஏதோ சொன்னதெல்லாம் ஆர்டர் இல்லாம ஏதோ கைகளை கழுவணும், மறுபடியும் இந்த கையை கழுவணும், மறுபடியும் அந்த கையை கழுவுறோம், மறுபடியும் முகத்தை இப்படி மாற்றி மாற்றி அதை நாம் செய்வோம். ஏதோ ஏனோதானன் கைகள்லாம் காலெல்லாம் கழுவும்போது பைப்பில் எப்படி இப்படி கையை காலை விட்டு ஆட்டுறது, அதுல சரியா நம்ம கழுவணுமா இல்லையா எல்லாமே நம்ம முழுமையா அந்த கழுவுன அந்த இடம், அதை கழுவ வேண்டிய அந்த இடங்கள்லாம் தண்ணீர் பட்டு சுத்தமாகியதா அப்படின்லாம் கவனிக்கிறது கிடையாது. ஏதோ கை அப்படிங்கிற மாதிரி நம்ம இருப்போம் என்றால் இந்த மாதிரி கவனக்குறைவு என்பது நமக்கு மறுமையில மிகப்பெரிய வேதனையை ஏற்படுத்தி விடும், கடுமையான இறைவனுடைய சாபத்தை பெற்று தந்து விடும் அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் கொள்ளணும். அது நரகத்திற்குரியதாக மாறிவிடும், நரகத்திற்குரிய வேதனையாக மாறிவிடும் அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை செய்யறாங்க. அதனால ஒழுவுல கவனத்தோடு ரொம்ப இறைவனுக்கு முன்பாக நாம் நிற்கப்பட இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த சிந்தனையை மனதில் வைத்துக்கொண்டு அந்த அங்க தூய்மையை, உடல் உறுப்புகளை தூய்மை செய்வதை நாம் சரியான முறையில் அல்லாஹ்வுடைய காட்டி தந்த அடிப்படையில் நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் அதன் மூலமாக கிடைக்கப்படுகிற நன்மைகளை அடைந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். அதில் கவனக்குறைவோடு இருந்து மறுமையில் வேதனையை நரகத்திற்கு செல்லக்கூடிய அளவிற்கு அந்த பாவத்தை நாம் அடைந்துவிடக் கூடாது என்கிற அந்த செய்தியை மட்டும் பதிய வைத்து இந்த உரையினை நிறைவு செய்து கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.